தமிழ்நாட்டில் இப்போ ரஜினிகாந்துக்கு இருக்க இல்லாத க்ரௌடு கிடையாது. எல்லா இடத்துக்கும் ரஜினிகாந்த் போனாலும் கூட்டம் கூடுது. ஆனால் இப்படி ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. இந்த கூட்டம் வந்து அன்ஆர்கனைஸ்டு க்ரௌட். அதை ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. விஜய் ஆசைப்பட போயிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு. காமராஜரை கொள்கை தரதாக வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் விடுறீங்க, ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து நீங்க ஆட்டம் போடுறீங்க, பாட்டு பாடுறீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கீங்க? உங்க மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அது ஆபத்தான மனநிலை. விஜய் நாசமா போனோம், விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அரசியல் வரும்போது நாங்கள் வரவேற்றோம். நல்லதை பண்ண போறாரு போல இருக்கு, நல்ல அரசியலை முன்வைக்க போறாரு போல இருக்கு, சமூகம் சார்ந்து பேச போறான்னு நினைச்சா நேரா வந்தாரு. ஒரு A4 சீட்ல எழுதி வச்சுக்கிட்டு எவனோ கொடுப்பதை பேசுவாரு அப்படின்னா, A4 சீட்ல ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு கிட்ட 50 வருஷம் தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. இன்னொரு A4 சீட்டா மதுரையில் இருந்த மாநாட்டில் நாம என்ன பண்ண போறோம்னா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு படிக்கிறாரு. நீ என்ன பண்ணுவன்னே உனக்கு தெரியலன்னா நீ என்ன பண்ணுவ? சரி, கச்சத்தீவை மீட்கணும், எப்படி மீட்ப? முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கணும், எப்படி தீர்ப்ப? காவிரி பிரச்சனை எப்படி தீர்ப்ப? நெய்வேலி பிரச்சனை எப்படி தீர்ப்ப? கூடங்குளம் அணுல பிரச்சனை எப்படி தீர்ப்ப? ஸ்டெர்லைட்டுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிற? பரந்தூர் வேண்டாம், வேற இடத்துல எப்படி விமான நிலையம் வைப்ப? என்ன தீர்வு இருக்கு? ஒரு பிரச்சனை, சரி, பிரச்சனைக்கு தீர்வு என்ன உன்ட்ட? எது சாத்தியம் இல்லையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம், எது சாத்தியமோ அதான் செய்வோம். எது சாத்தியம்? பனையூர்ல படுத்து இருக்கிறது மட்டும் தான் சாத்தியம், வேற எதுவுமே சாத்தியம் கிடையாது. மெல்ல மெல்ல கூட வரட்டுமே. உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் தாங்க முதல்ல கண்டிக்கணும். உங்களை தாங்க கண்டிக்கணும், விஜயை கண்டிக்க கூடாது. உங்களை மாதிரி ஆட்களை தான் கண்டிக்கணும். நீங்க தான் ஆபத்தான ஆட்கள். ஒரு கோழி முட்டை இருக்கு பாருங்க, அந்த முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பொறிக்கிறது 21 நாள் தான், 26 நாள் ஆச்சு. கேட்டு வெளியே போட்டிருக்கா இல்ல உள்ள போட்டிருக்கான்னு தெரியல. பனையூர்ல வீட்டை விட்டு வெளியே வரல. ராமாபுரம் தோட்டத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக சரித்திரமே கிடையாது. சிசிடிவி பார்த்து தளபதி தளபதி டிவிக்கே சிசிடிவி பார்த்து கத்தலாம். அதையும் அவர் பார்க்க மாட்டார், சிசிடிவி ஆபரேட்டர் தான் பார்ப்பான். ஆனா ராமாபுரத்தை சிசிடிவி எல்லாம் கிடையாது. அவரை நேரடியா பார்க்கலாம், அவரை தொடலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது விஜய் குறித்த நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க தொடர்ச்சியாக சோஷியல் மீடியால எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. ஸோ விஜய் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது இவ்வளோ கடுமையாக இருக்குமா? நீங்கள் சொல்கிறீங்க விஜய் ஒரு பொருட்டு இல்லை, அவர் எங்களுக்கு எதிரி இல்லை, அப்புறம் ஏன் இவ்வளோ விமர்சனங்கள்? வள்ளுவர் சொல்கிறாரு, கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் கலை கட்டதனோடு நேர் அப்படின்னு. நாம் ஒரு ஆசையாக ஒரு நிலத்தில் வந்து விவசாயம் செய்கிறோம். நெல் முளைக்குது, கூடவே சேர்த்து புல்லும் முளைக்குது, களையும் முளைக்குது. நாம் தண்ணி பாய்த்து நாம் உரம் போட்டு வளர்த்த களை தானே, நம்ம நிலத்தில் முளைச்ச களை தானே அப்படின்னு களையை விட்டோம் அப்படின்னா அந்த களை ஒட்டுமொத்தமான நெல் வயலையும் நாசமாக்கிறோம். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல். அப்போ தமிழகத்தையே நாசம் பண்ணதான் விஜய் வந்திருக்காரா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் இப்படி ஒரு மரணம் எந்த அரசியல் கட்சி கூட்டத்தில் நிகழ்ந்தது கிடையாது. ஒரு சாமியாரை பார்க்க போய் செத்துருக்காங்க, கும்பகோணத்தில் மகாமகம் குளத்தில் விழுந்து செத்துருக்காங்க, திரைப்படம் பார்க்க போய் புஷ்பா படம் 2 பார்க்க போய் செத்துருக்காங்க, பெங்களூரில் வந்து ஒரு கிரிக்கெட் போட்டியினுடைய வெற்றியின் கொண்டாட்டத்தின் போது இறந்துருக்காங்க, ஏர் ஷோவில் இறந்துருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து மக்களை பண்படுத்துவதற்காக, அரசியல் படுத்துவதற்காக, மக்களை அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பதற்காக உருவாக்கப்படுவது தான் அரசியல். அந்த அரசியல் கட்சியோட கூட்டத்தில் ஒரு நடிகனை, ஒரு கட்சியோட தலைவரை பார்க்க போய், அவர் பெருசாக பேசலாம் போகிறதில்ல, பார்க்க போய் 7 மணி நேரமாக கால் கடுக்க நின்று தண்ணீர் குடிக்காமல், டாய்லெட் கூட போக முடியாமல் கூட்ட நெரிசலில் இறந்தது இதுதான் முதல் முறை. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் மரத்து மேலே ஏறுறதும், ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடி போனால் ஏர்போர்ட்டில் 5000 செருப்புகள் கிடப்பதும், ஒரு ஏர்போர்ட்டை அடித்து உடைச்சது போல இருப்பதும் வந்து இதுதான் முதல் முறை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கே பேராபத்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அரசியல் சார்ந்து இருக்கிற மற்ற பிரபலங்களை காட்டிலும் விஜய்க்கு இருக்கிற அவருடைய அந்த சாயல்ங்கிறது சினிமா சார்ந்தும் வராங்க. அப்போ ரசிகர்கள் வந்து தற்குறிகளா இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எல்லாருக்குமான ரசிகர்கள், எல்லா ரசிகர்களுக்குமே, அதாவது இப்போ ஆக்டர் ரஜினி ஆகட்டும் இல்லை வேற ஆக்டர்ஸ் யாருக்காகட்டும், ரசிகர்கள்னு இருந்தாலே எல்லா விதமான ரசிகர்களும் இன்க்ளூட் ஆகியிருப்பாங்க. அப்படிதானே விஜய்க்கும் இருக்காங்க. இப்போ திருச்சியில் வந்து ஒரு கன் இதுக்காக வந்து திரு அஜித் அவர்கள் வர்றாங்க. அவங்க வந்து இந்த துப்பாக்கி சுடும் போட்டிக்காக. அப்போ இதே போல் ஒரு பெரிய க்ரௌடு, அவர் வர்றாருலாம் அறிவிக்கலை, அவர் வர்றதை கேள்விப்பட்டு பெரிய க்ரௌடு கூடிடுது. இப்போ 2023ஆம் ஆண்டு பெரிய கூட்டம் கூடிடுது. ஒரு 10,000 பேர் கூடிடுறாங்க. 10,000ங்கிறது பெரிய கூட்டம் தான். அப்போ அவர் வந்து அங்கே ஒரு பெண் அதிகாரி இருக்காங்க, அவங்க பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லி அஜித் போய் சொல்கிறாங்க. உடனே அஜித் மேலே வந்து நின்று கோஆப்ரேட் வித் போலீஸ்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு. அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுங்கன்னு. ஒரு நொடியில் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டான். இவர் அங்கே தென்னை மரத்தை ஒருத்தன் ஏறுறான், இவர் இறங்குன்னு கை காட்டுறான், அவன் இறங்க மாட்டான். இவர் எதை செய்யாதுன்னு சொல்கிறான், அவன் செய்கிறான். கற்பனைகள் வராதுன்னு சொன்னால் வர்றான்.
குழந்தைங்க கூட்டு வரணும், குழந்தைகளை கூட்டு வரான். இவன் எதெல்லாம் சொல்லாதுன்னு செய்யறாரோ சொல்றாரோ அதெல்லாம் நடத்தப்படுது. ஸ்போர்ட்ஸ்க்கு வரக்கூடியவங்க டிசிப்ளினரியா ஸ்போர்ட்ஸ்க்கு வரல, ஆனா தற்கொலைகள் ஸ்போர்ட்ஸ்க்கு வரல, விளையாட்டுத்தனமானவர்கள் பொது ரோடுக்கு வர ஸ்போர்ட்ஸ்க்கு வரல. அஜித் அவர்களை பார்க்கத்தான் வராங்க. ஆனா அஜித் சொன்ன உடனே அத்தனை பேரும் கலைஞ்சு போறான். கலைஞ்சு போறதுக்கான அந்த ஈக்குவேஷன் அஜித்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ ரஜினிகாந்துக்கு இருக்க இல்லாத க்ரௌடு கிடையாது. எல்லா இடத்துக்கும் ரஜினிகாந்த் போனாலும் கூட்டம் கூடுது. ஆனால் இப்படி ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. இந்த கூட்டம் வந்து அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடாக அதை ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. விஜய் ஆசைப்பட போயிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு. இந்திய அரசியலில் யாருங்க லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்டுருக்காங்க? லைட் ஆஃப் பண்ண உடனே அவன் வந்து அமைதியாக வரான், லைட்டை போட்டோடனே கத்துறான். இந்த கூட்டத்துடைய அந்த க்ரௌடு மென்டாலிட்டி இருக்குல்ல, இதை அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இயல்பிலேயே விஜய் அவர்களுடைய எல்லாரும் திரைத்துறை சார்ந்து அவருடைய பழக நண்பர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, அவர் வந்து தன் மீதான புகழ் போதையை அதிகமாக விரும்பக்கூடியவர். கைத்தட்ட, தன்னை பார்த்து ஆர்ப்பரிக்கிறத, தன்னை பார்த்து தளபதினு கத்துறத, இல்லைன்னா ஒரு அரசு கட்சி மேடையில் நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பேசுறது வேற. ஆனால் ஒரு கட்சி கூட்டத்தில் நீங்கள் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக, அம்பேத்கரை கொள்கை தலைவராக, வேலுநாச்சியாரையும் வந்து அஞ்சலி அம்மாளின் கொள்கை தலைவராக, காமராஜரை கொள்கை தலைவராக வச்சுருக்க நீங்கள் ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் விடுறீங்க, ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்து நீங்கள் ஆட்டம் போடுறீங்க, பாட்டு பாடுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கீங்க? உங்கள் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அது ஆபத்தான மனநிலை. அந்த மனநிலையை கண்டிக்காம கடந்து போவதற்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஆபத்தானது. விஜய் வந்து அரசு கட்சிக்கு வந்து ஒரு பெரிய முதலமைச்சர் ஆயிடுவாரு, அவர் எதிர்கட்சி ஆயிடுவாரு, அதனால ஒரு ஓட் ஷேர் வந்துடும், அதுக்காக நான் எதுக்கல. இந்த அரசியல் ஒரு ஆபத்தான அரசியல். இப்பதான் தமிழர்களை பண்படுத்தப்பட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளுறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம், நான்லாம் 14 வழக்கு. எனக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஆகவே ஆகாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே காவல்துறை அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் திரும்பி போயிடும். அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பையன். எங்கள் ஊரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, புரியுது உங்களுக்கு? அப்படி போலீஸு காவல்துறையினாலே சண்டை சச்சரவே போகாத ஒரு பின்னணியிலிருந்து வந்த நான் 14 வழக்குகள், ஓராண்டு சிறை. எதுக்காக? இந்த அரசியலுக்காக. நான் ஒன்றும் ஊழல் பண்ணலை, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலை, இல்லை கள்ளச்சாரம் விற்கலை, கனிமூலம் கொள்ளையடிக்கலை. பேசியதற்காக வழக்கு பண்ணோம். அதே போல் நான் சீமானவர்கள் ஓராண்டு சிறை, கிட்டத்தட்ட 224 வழக்கு. எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் மீது வழக்கு. அப்படி வழக்களை பார்த்து, சிறையை பார்த்து நாங்கள் வந்து எதுக்கு ஒரு நல்ல அரசியலை உருவாக்கிட முடியாதா? காமராஜர் இருந்ததை போல ஒரு நேர்மையான அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாதா? ஒரு ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, ஒரு சாதிய பேதமற்ற, தீண்டாமை கொடுமையற்ற ஒரு அரசியலை தமிழர் நிலத்தில் உருவாக்க முடியாதா அப்படின்னு ஒரு கனவு கொண்டு நிற்கிறோம். இப்போத்தான் சாதிக்குள்ள கிடந்த இளைஞனை, திரை போதையில் இருந்த இளைஞனை, இந்த மாதிரி மத போதையில் இருந்த இளைஞனை திருப்பி திராவிடமும் இல்லை, தேசியமும் இல்லை, நமக்கு தமிழ் தேசியம் என்று தமிழர்களை கொண்டு வரும்போது ஒருத்தன் கூடத்து கொண்டு வந்து திருப்பியும் சினிமா, திருப்பியும் வந்து இந்த மாதிரியான கூத்தாடை அரசியலுக்கு கொண்டு போறான்னா எங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும், புரியுது உங்களுக்கு? அந்த வேதனையின் வெளிப்பாட்டை தான் நீங்கள் சொல்கிற விஜய் மீதான விமர்சனம், விஜய் நோக்கிய கேள்வி தான். விஜய் நாசமாக போனோம், விஜய் அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி அரசியல் வரும்போது நாங்கள் வரவேற்றோம். நல்லதை பண்ண போறார் போல இருக்கு, நல்ல அரசியலை முன்வைக்க போறார் போல இருக்கு. அவர் திரைப்படத்தில் சமூகம் சார்ந்து பேசக்கூடியது, ஒரு சமூகம் சார்ந்து பேச போறான்னு நினச்சா நேராக வந்தார். ஒரு A4 சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு எவனோ கொடுப்பதை பேசுவார் அப்படின்னா, A4 சீட்டில் ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டுக்கிட்ட 50 வருஷம் தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. இன்னொரு A4 சீட்டா அவருக்கு ஹைட்ரோ கார்பன் எழுதி வச்சு படிச்சு பேசுறதுல என்ன இருக்கு? எழுதி வச்சு கூட ஒரு நல்லது சொல்லட்டுமே. எக்ஸாம் கார்டுக்கு நீங்க எழுதி வச்சு கொண்டு போய் தான் எழுதுவீங்களா? அப்படி எழுதி தான் ஆங்கிறானீங்களா? அரசியலுங்கிறது அப்படிதாங்க. ஒரு அடிப்படை தகுதின்னு ஒன்று இருக்கலாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவன்னா தன் மனதில் பட்டதை மக்களுக்கு கடத்தணும். தமிழ்நாட்டுடைய வரலாறு குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டுக்கு யார் வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றல அப்படிங்கும்போது அத்தனையும் உங்க கட்சியினுடைய கொள்கையை வாக்குறுதி நீங்க வந்து பண்ண வேண்டாம். உங்க கட்சியினுடைய கொள்கையே உங்களுக்கு தெரியலையே. நாம மக்களுக்கு என்ன செய்வோம்னா என்ன செய்வோம்னு ஒரு எடுத்துட்டாரு. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, பெரியவங்களுக்கு நாம நல்லது பண்ணுவோம். இதை ஒருத்தன் எழுதி வச்சு வாசிப்பானா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கூட உங்க மனசுல தெரியாதா? மதுரையில் அந்த மாநாட்டில் நாம என்ன பண்ண போறோம்னா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு படிக்கிறாரு. நீ என்ன பண்ணுவன்னே உனக்கு தெரியலன்னா நீ என்ன பண்ணுவ? சரி, கச்சத்தீவை மீட்கணும், எப்படி மீட்ப? முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கணும், எப்படி தீர்ப்ப? காவிரி பிரச்சனை எப்படி தீர்ப்ப? நெய்வேலி பிரச்சனை எப்படி தீர்ப்ப? கூடங்குளம் அணுல பிரச்சனை எப்படி தீர்ப்ப? ஸ்டெர்லைட்டுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிற? பரந்தூர் வேண்டாம், வேற இடத்துல எப்படி விமான நிலையம் வைப்ப? என்ன தீர்வு இருக்கு? ஒரு பிரச்சனை, சரி, பிரச்சனைக்கு தீர்வு என்ன உன்ட்ட? நம்ம தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு என்று யார் சொல்லிக்கா தெரியுமான்னு கேட்டவொடனே கூடத்துல இருந்து விஜயகாந்த் சொல்லிக்காருன்றான். இல்ல, விஜயகாந்த் என்ன சொன்னாரு, ஆனா அதுக்கு முன்னாடி யார் சொல்லிக்கா தெரியுமா? யார் சொல்லிக்கா? அதையும் உட்காந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையே உனக்கு தெரியாம A4 சீட்ல படிப்பண்ணா நீ எந்த மாதிரியான அரசியல்வாதி? கரூர் கூட்டத்தில் 41 பேர் இறந்தாங்க பாருங்க. இறப்பதற்கு முன்னாடி நாமக்கல் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. தயவு செய்து இந்த பேச்சை இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு, இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு போய் பாருங்க. அந்த நாமக்கல்ல பேசின 10 நிமிடத்துல 41 இடங்கள்ல அவர் பிழை விட்டுருக்காரு. சென்னை மாகாணத்துக்கு சென்னை மாகாணம்ங்கிறார். இவர் தலைவரா?
எழுதி வச்சு படிக்கூடாதுன்னு சொல்லல, எழுதி வச்சு படிக்கும் போது இத்தனை பிழையோட படிக்கிறீங்களே, அவ எழுதி வைக்காம படிச்சா நீங்க என்னென்ன பேசுவீங்க? பதற்றத்துல மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. என்னங்க இது பதட்டம்? என்னங்க நீங்க தான் வந்து அவர் இன்டெலெக்சுவல் லீடர், அவர் அவ்வளவு பெரிய லீடர், தமிழ்நாட்டை புரட்டி போட போறாரு, தமிழ்நாட்டு மாற்றத்தை கொண்டு வர போறாரு, டிஎம்கேவா டிவிகேவா ரெண்டுக்கு தான் போட்டின்றீங்க. டிஎம்கேக்கு எதிராக நிக்கணும்னா ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தை வீழ்த்தினா எவ்வளவு பெரிய அருவா கொண்டு இருக்கணும். அப்போ விஜய் வந்து பார்த்து படிக்காம இல்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தா நாம் தமிழர் வரவேற்குமா? பார்த்து படிக்காம மட்டும் இல்ல, பார்த்துமே என்னத்தை நீங்க சொல்ல வர்றீங்க? பார்த்து படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, பார்த்து படிக்கும் போதே பிழையோட படிக்கிறீங்களே, அந்த அடிப்படை கூட உங்களுக்கு இல்லையே. நீங்க ஒரு ஒரு சனிக்கிழமை டு சனிக்கிழமை தான் வந்தாரு, இந்த 4 சனி தான் இந்த சனி வரல. அந்த அந்த ஒரு சனிலேருந்து இன்னொரு சனிக்கு ஒரு வாரம் இடைவெளி இருக்கும்போது அந்த ஒரு வாரத்தில் நாமக்கல்ல என்ன பேச போகிறோம், கரூரில் என்ன பேச போகிறோம், அது கூட தயாராகாமல் அப்போ தான் வாங்கிட்டு போவார் போல இருக்கு. அந்த வெளியே உட்காந்துட்டு உள்ளே போய் கேப் போகிறார்ல மேலே. இல்லை அவரு புதுசு இல்லை. எதுக்கு புதுசு? நீங்கள் வந்து ஒரு 2010ல இருந்து இருக்கீங்க. அவர் இப்பதான் ஒரு 2 வருஷம் ஆகும். அவர் என்னோட பெரிய மூத்தவர், எங்க தாய் மாமா வயசு. அரசியலுக்கு புதுசு தானே. அப்ப நீங்க ஆதரிச்சு திரைப்படங்கள்ல மட்டும் மனப்பாடமா பண்ணி பேசுறீங்க, பண்ணாம ஏண்டா வந்தாருன்ற மாதிரி. ஏண்டா திரைப்படங்கள்ல மட்டும் பஞ்ச் டைலாக் பேசுறீங்களே, திரைப்படங்கள்ல மட்டும் 20 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி பேசுறீங்களே. மக்களுக்கு மக்கள் பிரச்சனையே உங்களுக்கு கையாள தெரியலன்னு சொல்றேன் நான். வந்து அது எழுதி வச்சு கூட படிக்கட்டுங்க. மக்கள் பிரச்சனையவே அவர்கள் கையாள தெரியல. என்னத்துக்கு தீர்வு சொல்லிட்டாரு? இந்த 3 கூட்டங்கள் வந்தார், திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், கரூர், நாமக்கல், கரூர் 5 கூட்டம் வந்தார். என்ன அவர் பேசி என்னத்துக்கான தீர்வை சொல்லிட்டாரு? எல்லா இடத்துலையும் அந்தந்த ஊரில் அமைச்சரை திட்டினாரு. திமுக ஸ்டாலினை பற்றி, ஸ்டாலின் அங்கிள் சிஎம் அங்கிள் கேட்குதா அங்கிள் அப்படின்னாரு. நான் வந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுங்கிற சொல்ல மாட்டோம். எது சாத்தியம் இல்லையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம், எது சாத்தியமோ அதான் செய்வோம். எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லை? செல்போன் சாத்தியமா அசாத்தியமா? அசாத்தியம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பேச முடியும் அப்படிங்கிறது அசாத்தியம். அது அசாத்தியமானதான் சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பொருளும் நீங்க பேசி வைக்கிற மைக்கா இருக்கட்டும், இந்த கேமராவா இருக்கட்டும், இந்த லைட்டா இருக்கட்டும், எல்லாமே அசாத்தியம். அசாத்தியத்தை தான் சாத்தியப்படுத்திருக்காங்க. உலகத்துல எல்லாமே அசாத்தியம். அந்த அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த தான் எங்க தலைவன் தேவைப்படுறான். சாத்தியத்தை மட்டும் செய்வது தலைவன் தேவையில்லை. காவிரி நமக்கு சரிபங்கு நீர் கொண்டு வருது சாத்தியமா அசாத்தியமா? காவிரி தண்ணி தரமாட்டான் கர்நாடகர, அசாத்தியம். அதை சாத்தியப்படுத்த தான் ஒரு தலைவன் தேவைப்படுறான். கச்சத்தீவு சிங்களவன் தரமாட்டான், அசாத்தியம். அதை கச்சத்தீவு மீட்டெடுக்கு தான் சாத்தியம். அந்த செய்யத்தான் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனை தீர்வு காணக்கூடிய தலைவர்கள் தான் தேவையில்லையே. நான் எது சாத்தியமோ அதான் செய்வேன். எது சாத்தியம்? பனையூர்ல படுத்து இருக்கிறது மட்டும் தான் சாத்தியம், வேற எதுவுமே சாத்தியம் கிடையாது. இல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் ஒரு 4 ஸ்பீச் பேசிட்டாரு. இப்பதான் வந்து தேர்தல் தொடங்கி 2 வருஷம் ஆகுது வந்திருக்காரு. அப்படிங்கும் போது மெல்ல மெல்ல கூட வரட்டுமே. மெல்ல மெல்ல வரட்டும். வந்த உடனே 2020 சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, மெல்ல மெல்ல வாங்க. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா விஜயே அதை கேட்டுட்டு நீங்க இல்ல உங்கள மாதிரி ஊடகவியலாளர்கள் தாங்க முதல்ல கண்டிக்கணும். உங்களை தாங்க கண்டிக்கணும், விஜயை கண்டிக்க கூடாது. உங்கள மாதிரி ஆட்களை தான் கண்டிக்கணும். நீங்க தான் ஆபத்தான ஆட்கள். நீங்க 2026 சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிப்பாரு, மெல்ல மெல்ல செய்ய ஆரம்பிப்பாரு, மெல்ல மெல்ல அவர் வந்து எல்லாத்தையும் பேசுவாருன்னா 2026 சிஎம் ஆகிற கனவுல இருக்காரு. திமுகவை தாவேக்காங்கிற போட்டியில் உட்காந்துருக்காரு. 41 பேர் செத்ததுக்கு 25 நாட்களா கதவை அடைச்சிட்டு வீட்டில் படுத்துருக்க நீ முதலமைச்சரா மாறனா நாட்டில் ஒரு பிரச்சனை நீ எப்படி கையாளுவ? ஒரு கோழி முட்டை இருக்கு பாருங்க, அந்த முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்கிறது 21 நாள் தான். 26 நாள் ஆச்சு. கேட்டு வெளியே போட்டுருக்கா இல்ல உள்ள போட்டுருக்கான்னு தெரியல. பனையூர்ல வீட்டை விட்டு வெளியே வரல. அவர் வந்து அனுமதி வாங்குறோம்னு சொல்றாருல்ல. அதாவது நீங்க வந்து இல்ல நீங்க ஈக்காட்டு தாங்கல இருந்து அண்ணா நகர் வந்தீங்க, ஏதாவது அனுமதி வாங்கினீங்களா? யார்ட்டையாவது இல்ல நம்ம வரதுக்கும் விஜய் வரதுக்கும் இல்ல அப்படி இல்ல. அவர் பெரிய ஆள் இல்லாமயே இவ்வளவு பேர் கூட்டத்துக்கு வந்தாங்க, இறந்து போனாங்க. 69 படம் நடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. அவர் கூட்டத்துக்குலாம் அவருக்கு ஷூட்டிங்லாம் கூட்டம் கூடியிருக்கா? இல்ல கோவாவுக்கு போது மக்களுமே யோசிக்காம போய் கூடிடுறாங்க. கிரவுட் மென்டாலிட்டில ஊடகங்கள்ல செய்திகளை வர வச்சு கட்சிக்காரனை பூரா புஷ் பண்ணி வர வச்சா மட்டும்தாங்க வருவான். சாதாரணமா ஜல்லிக்கட்டு போறத கலந்து கொள்ள விஜய் போனார், எவனா பின்னாடி போனானா? ஸ்னோலின் வீட்டுக்கு தூத்துக்குடி விஜய் போனார், ஆனா பின்னாடி போனானா? அனிதா வீட்டுக்கு அரியலூருக்கு விஜய் போனார். போயிட்டு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் திருப்பூர் அஜித்குமார் வீட்டுக்கு விஜய் போனார்ல, இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஏதாவது பெரிய கிரௌடு போச்சா? சொல்லாம போனா எவனும் வர மாட்டான். அதே போல கரூருக்கு சொல்லாமையாவது போகட்டுமா? அப்போ 41 பேர் குடும்பத்திற்கு நீங்க போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே. போயிட்டு வந்த பிறகு நீங்க போஸ்ட் எடுத்து போடுங்க. யார் வர போறா? கட்சிக்காரன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வரமாட்டான். நீங்க போறவர்கள் வந்துருவாங்க. ரசிகர்கள் ரசிகர்கள் எப்படிங்க வருவாங்க? சொன்னாதானங்க வருவாங்க. நீ வான்னு சொன்னாதான் வருவான். நீ வரல. இப்ப நீங்க சீமானே திருச்சி வராரு, என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாரு, தம்பி நான் திருச்சி வர்றேன், ஏர்போர்ட்டுக்கு நீங்க வந்துருங்கடா அப்படிம்பாரு. நான் வரவேற்க நாங்க 10 காரோட போவோம். சீமானே சொல்லவே இல்லை என்கிட்ட. அவரே வராரு, ஒரு டாக்ஸியை புக் பண்ணாரு. எப்படி தெரியும்?
இல்லை ஏன்ட்ட மட்டும் சொல்லிட்டு தம்பி கட்சிக்காரன் யாரும் சொல்ல வேண்டாம், நம்ம பர்சனல் விஷயமா வந்திருக்கோம், ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கு. அப்ப எதுவுமே இல்லாமையா அவர் வந்து நீதிமன்றத்துல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவாரு, பாதுகாப்பு குறைபாடு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கணுமா? நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கல, எதுக்கு? இல்ல போலீஸ் அனுமதி வேணும் நீதிமன்றத்துல. ஏங்க அதெல்லாம் இவர் கொடுக்க பில்டப்புங்க, இவர் கொடுக்க பில்டப்பு. கரூருக்கு இவர் போவதற்கு எந்த தடையும் இல்லை. இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகன், இந்தியாவில் ஆதார் கார்டு வைத்திருக்கிற ஒரு குடிமகன், இந்தியாவில் எந்த மூலைக்கும் போவதற்கான அனுமதி இருக்கிறது. இப்போ கரூருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கணும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க. பாதிக்கப்பட்ட நபர்களை போய் சந்திப்பதற்கு எந்த விதமான கெடுபிடிகளும் கிடையாது, எந்த விதமான நடைமுறைகளும் கிடையாது. இவர் தாராளமாக போகலாம். இவர் அதை ஒரு பில்டப் ஆக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா போல? பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விஜயின் மீது கொலை வெறியில் இருக்காங்க. இவர் எடுத்து போடுறாங்கல்ல, ஒரு 4-5 பேர் வந்து என் பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜய் வந்து சிஎம் ஆகணும், என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, விஜய் அண்ணா வந்து இது பண்ணும். இதெல்லாம் இவங்களுடைய சார்புடைய ஆட்களை ஒரு சிலரை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. சில குடும்பங்கள் இந்த மரணத்திற்கு காரணம் விஜய் தான், விஜயினுடைய தாமதம், விஜயினுடைய அலட்சியம், விஜயினுடைய சோம்பேறித்தனம் தான் என் குடும்பத்தில் சாவுக்கு காரணம். என்கிட்ட சாட்டையில் ஒரு 2 குழந்தைகளையும் தாயையும் பறி கொடுத்த கணவர் பதிவு பண்ணது நான் ஆதாரமாக வச்சிருக்கிறேன், ஆவணமாக இருக்குது, நானும் வெளியிட்டிருக்கேன். 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. என்ன சொன்னார்னா, விஜயினுடைய மெத்தனை போக்கு இருக்குல்ல, அதுதான் அந்த மரணத்துக்கு காரணம். நீ 11-12 மணின்னு சொல்லிட்டு 7:15 வந்த முத நாள் இரவிலிருந்து 12 மணிக்கு வரப்போறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்பி தான் நாங்கள் 11 மணிக்கு போனோம். நீங்கள் தாமதமாக வந்தனால தான் என் குடும்பத்தில் 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு அவர் பதிவு பண்ணார். இது போன்ற பல பேர் இருக்காங்க. 41 பேர் குடும்பத்தில் பாதிக்கு பாதி விஜய் கரூருக்கு போனால் 100 விழுக்காடு விஜய்க்கு நேருக்கு நேராக கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த கட்சியில அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் தான் இருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களாம் விஜய்க்கு எதிராக இருக்கான்னு ஒரு கட்சிக்காரன் பேசுவானா? நான் பொதுவான ஆளு, எனக்கு அரசின் சார்பு, விஜய் சார்பு, அரசு எதிர்ப்பு, விஜய் எதிர்ப்புலாம் இல்லை. நான் பொதுவாக பேசுகிறேன். நான் கரூருக்கு போனேன், முதல் நாளும் போனேன், களத்தில் போய் ஒரு நாள் முழுக்க இருந்து 41 பேருடைய குடும்பங்களில் பல பேருடைய சந்தித்து பேசிய பிறகு இன்றைக்கும் அலைபேசியில் பல பேர் தொடர்பு கொண்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்வது நிச்சயமாக அவர் வந்து மண்டபத்தில் போய் பார்த்தாலும் சரி, வீட்டில் போய் பார்த்தாலும் சரி, ஊடகங்கள் ஏன் வரக்கூடாதுங்கிறாரு. நீங்கள் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் ஊடகங்கள் வந்தாதான் நிறைய பேருக்கு தெரிய வருது போறாங்க. அதனால் ஊடகங்கள் வந்தால் அந்த ஊடகத்துக்கு முன்னாடியே இவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, உங்களால் இப்படி சாவு நிகழ்ந்து அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை தலையில புரட்டி போட்டுரும். அது விஜய்க்கு தெரியும். அதனால தான் ஆர்டிஜிஎஸ் பட்டி வீட்டிலேருந்து பணத்தை போட்டுட்டு இது வரைக்கும் போகாமல் இருக்கிற ஒரே ஒரு காரணம், நேருக்கு நேர் பார்த்தா மக்கள் கேள்வி கேட்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க கேள்வி கேட்பாங்க. ஏன் பிரச்சாரத்துக்கு வந்ததுனால தான் இறந்துட்டாங்கன்றீங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் வந்து அங்க ஏன் கரூருக்கு ஏன் போகலன்றீங்க. பிரச்சாரத்துக்கு ஏன் வந்தான்னு சொல்ல, இல்ல அவர் வந்ததுனால தான் கூட்டம் வந்து, அவரால தான் சாவு, அவருடைய அலட்சிய போக்கு, அவர் வந்ததுனால தான் இறப்புன்றீங்க. அப்ப வராம இருக்காரு கரூருக்கு. வந்ததுனால சாவுன்னா நீங்க கூட்டத்துக்கு வந்ததுனால, கூட்டத்தை இப்படி கூட்டியதுனால, டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க வேண்டிய கூட்டத்தை அவசரமாக செப்டம்பர் மாதம் போட்டதுனால, அந்த கரூர்ல இந்த சந்துக்குள்ள காலையிலிருந்து மக்களை காக்க வச்சு 8:45 வருவதாக சொல்லிட்டு 8:45 வீட்டுல இருந்து கிளம்புனதுனால, 12 மணி கரூர்னு சொல்லிட்டு 7:45 போனதுனால, காவல்துறை உள்ள போகாதீங்கன்னு சொன்ன பிறகும் தன்னுடைய திமிர்த்தனத்திற்காக தன்னுடைய அரசியல் அறிப்பை தீர்த்து கொள்ள நானா செந்தில் பாலாஜின்னு போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த கிரௌடு மென்டாலிட்டியில் உன்னுடைய அரசியல் வெறுப்புக்காக, எதிர்ப்புக்காக நீங்க போய் நின்னதுதான் காரணமே ஒழிய விஜய் கூட்டத்துக்கு வரணும். இப்போது வரட்டும். இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன், 1 லட்சம் பேர் தரக்கூடிய திடலில் அவர் வந்து நேரடியாக வந்து பிரச்சாரத்துக்கு வர போறாரு. ஹெலிகாப்டர் வந்து இறங்கி 4:45 இறங்கி 5 மணிக்கு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு 5:30 மணிக்கு கிளம்ப போறாரு. ஜெயலலிதா பாண்டியில் பிரச்சாரம் பண்ண போறாரு. இந்த மாதிரி ரோட் ஷோ நிறுத்த போறாருன்னாங்க. நல்ல முயற்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். தாராளமா விஜய் மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்லல, சந்திக்கட்டும். இந்த மாதிரி ஒரு மக்களுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க வந்து மூடப்பட்ட அறையில் இருக்கீங்களா, மேடையில் இருக்கீங்களா, மக்களுக்கும் வந்து குறையில போடுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கறதே யாருக்குமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். அப்போ அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு தானே இப்போ வந்து ஹெலிகாப்டர்ல வர. அதைத்தான் சொல்றேன், அதுல இருந்து பாடம் கத்துக்கொள்ளுங்கள். இந்த தவறுக்கு நீங்க பொறுப்பு என்பதை முதல்ல உணருங்கள். இந்த பழியை தூக்கி அடுத்த மேல போடாதீங்க. இதுக்கு நான் பொறுப்பு, இது என்னால் நிகழ்ந்து விட்டது, தெரியாம நடந்துருச்சு, இனிமேல் இந்த கூட்டத்தில் மட்டுமில்லை எந்த கூட்டத்திலையும் மரணம் நிகழக்கூடாது. நான் எப்படி ஒரு மேடையில் கூரை போட்டு உட்காந்துருவேன், என் மக்களுக்கும் கூரை போட்டு உட்காருவேன், குறைந்தபட்சம் மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன், இனிமேல் வர்ற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக கழிவறை கொடுங்க, கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையை போட்டிருந்தாருன்னா சத்தியமா நான் விஜய் ஆதரிச்சே பேசியிருப்பேன். 41 பேர் மரணம் நிகழ்ந்த பிறகு எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அங்க போய் விஜய் நின்றுக்கணும். அந்த ஜிஹெச் நீங்க வந்து கூட்டத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்ல, அங்க களத்தில் நின்றுக்கணும்.
பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதே அறம். அந்த இடத்துல விஜய் நின்றுதாருன்னா இந்த அரசியல் தலைகீழமாக இருக்கும். எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல, ஏறி சேட்டர் பிடிச்சி ஓட்டார். இதே நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானா இருந்திருந்தா அந்த களத்தில் விட்டு வெளியே இருக்க முடியாது. போலீஸ் இல்லை, இந்திய ராணுவமே ஒன்று இறங்கி பயமே கிரௌடு வந்துரும் தானே, வேற என்ன இருக்கு அவருக்கு தடை? என்னங்க பெரிய என்னங்க நீங்க அப்படி பண்ணி அப்படி ஒரு கிரௌட் வந்து தானே சார் இங்க இறந்துருக்காங்க. கிரௌட் புல் பண்ணப்பட்ட கிரௌடுங்க. நீங்க வந்து ஒரு மாசம் 20 நாளா உட்காந்து வாங்கன்னு கூப்பிட்டு ஊடகங்களை போட்டு பில்டப் பண்ணி சாவுனா அப்படி தெரிச்சு ஓடிடுவான். இனி அடுத்த கூட்டத்துக்கு விஜய் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, அடுத்த விஜய் கூட்டத்துக்கு நீ போய் நிப்பீங்களா? 7 மணிக்கு வராரு, 11 மணில இருந்து நின்றுட்டே இருப்பீங்களா? மைக்க தூக்கிக்கிட்டு தகரம் வாய்ஸ் நிப்பீங்களா? ஓடி போயிருவீங்கல்ல? உங்க உயிர் மட்டும் அக்கறை இருக்கு. இவ்வளோ பேசுகிற யாராவது விஜய்னால் நடைபெறல, விஜய் ரொம்ப நல்லவர், அவர் மென்மையானவர், அவர் சாஃப்டானவர் அப்படின்னு சொல்கிற யாராவது உங்கள் அக்கா தங்கச்சி, உங்கள் அண்ணன் தம்பி யாரையாவது கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விடுங்க. விட்டதுக்கப்புறம் 20 லட்ச ரூபா கணக்கு நிறைய பேர் விட்டாலும் விடுவாங்க, அது ஒரு விஷயம். கொண்டு போய் விடுங்க, அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. அந்த பிரச்சனை நடக்கும்போது கரூரில் அவர் நின்றுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி. நிற்கலை, சரி. அதுக்கு பிறகு 26 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரல. நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுன்னா, கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 மாதம் ஆச்சு. 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சாரு. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 20 மாதம் ஆச்சு. இந்த 20 மாதத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாத ஒரு தலைவன், ஒரு இஷ்யூ வந்த பிறகு கூட அந்த இஷ்யூவை எப்படி கையாளணும்னு தெரியாத ஒரு தலைவன், இப்போ வந்து ஹெலிகாப்டர் போய் பிரச்சாரம் பண்ணலாமா, திடலை போய் பிரச்சாரம் பண்ணலாமா, எல்லாம் சாவு நிகழ்ந்த பிறகு இன்னும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போறதில்லை, இனிமேல் நடத்த மாட்டார். நடத்தினா அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி வைப்பாங்க. ஏன்னா திருச்சியில் வந்து எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு கரூரில். திருச்சி வானொலி நிலையத்தில் பத்திரிகைகள் நிற்கிறாங்க, சார் கரூரில் தவிர இறந்துக்காங்கன்னு ஒரு கேள்வி அப்படி போயிட்டாரு. அவங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒன்று என்ன பையன், வடிவேலூர் படத்தில் உட்காந்து சிங்கப்பூத்து ஒன்று பூ கொடுப்பாப்ல, மதுரை மல்லி மதுரை மல்லி மதுரை மல்லி அப்படின்னு. அதற்கு பதில் சொல்றாங்கல்ல, அதாவது அங்க பிரச்சனை ஆயிரும், உடனடியா அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? அது காவல்துறை சொன்னதால உடனே கிளம்பிட்டாங்க. காவல்துறைலாம் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லுது. அப்படிலாம் சொல்ல ஒரு சைடு ஒன்று சொல்றாங்க. காவல்துறை சொல்லட்டுங்க. இப்போ புலித்தேவனுடைய நினைவேந்தல் கூட்டத்துக்கு சமீபத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி திருநெல்வேலிக்கு அண்ணன் சீமானோட போகிறோம். காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ள ஆட்கள் நிற்கிறாங்க, நீங்கள் வரக்கூடாதுன்றாங்க. ஒரு கட்டத்தில் 1 மணி நேரம் வெயிட் காத்திருந்து பார்த்தோம், நாங்களே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். காவல்துறை எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்தாங்க. நீங்கள் போக நான் நடந்து போகிறோம், முடிஞ்சால் கைது பண்ணுங்கன்ட்டு போனோம். நான் தான் சொன்னேன், முடிஞ்சால் கைது பண்ணுங்கன்னா அண்ணன் சீமானோட இறங்கி நடந்து போனோம். காவல்துறை அப்படி தான் சொல்லுவாங்க. காவல்துறை சொன்னால் அதை மாரி செத்துக்கிறது என் ரசிகன், என் தொண்டை, என்னைய பார்க்க வந்து செத்துருக்கான், நான் நிற்பேன், முடிஞ்சா என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அண்ணன் சீமானும் ஒட்டுமொத்த கட்சியும் விஜய் பக்கத்தில் போய் விஜய்க்கு ஆதரவு செஞ்சுருப்போம். விஜய் அன்னைக்கு கைது பண்ணியிருந்தாலோ, விஜய் பக்கத்தில் வந்திருந்தாலோ நாங்கள் போய் நின்றுருப்போம். அவருக்கு ஆதரவாக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அமைப்புகளும் சேர்ந்துருக்கோம். நீ ஏன் ஓடி போன? இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை, ஆறுதல் கூட சொல்லாமல் 4 நிமிட காணொலியில் சிஎம் சார் உங்களுக்கு எனக்கு பழி வாங்கணும்னா நீ என்னையே பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னா, அப்படி பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு மேலே தானே போடுறீங்க. இப்போ கூட தப்பிக்க தானே முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் பாஜக காலில் கையில் விழுந்து நீங்கள் நிவாரணம் அடைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகலாம். ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிவரும்ல, உண்மை உலகத்துக்கே தெரியும். உன்னுடைய அலட்சியம், உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய கிரவுட் மென்டாலிட்டி, உங்களுடைய அரசியல் எதிர்ப்பு, இதை தவிர இந்த மரணத்துக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. எக்ஸாக்டா இதுதான்ன்றது தெரியல. விஜயோட அலட்சியம் பிரதான காரணம், அது வந்து மறுக்கல. ஆனாலும் எக்ஸாக்டா இஸ்ரேல்ல இருந்து குண்டு போட்டாங்களா? வரல. இஸ்ரேல்ல இருந்து குண்டு போட்டாங்களா? எக்ஸாக்டா விசாரணையில தானே இருக்கு. ஏங்க உலகத்துக்கே தெரியுங்க. இல்லைன்னு மொத்தமா கூட்டத்தில் விழுந்து செத்துருக்கிறான். இல்லைன்னா செருப்பை தூக்கி வீசினாங்க, கத்தியை தூக்கி குத்துனாங்க, ஆசிட்டை அடிச்சாங்க, குழி கிடந்துச்சு, என்னென்ன கான்ஸ்பிரசி தியரி பேசினாங்க. கிட்டத்தட்ட 63 ட்ரோன் கேமரா, இந்தியாவில் கூட ஒட்டுமொத்தமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, தமிழ்நாடு கூட அனைத்து யூடியூபர்ஸ், இது இல்லாமல் விஜயுடைய காருடைய வாகனத்துடைய சிசிடிவி எல்லாமே இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அந்த கூட்டத்தில் ஒரு குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரியோ, ஒரு பெண்ணை பிடிச்சி அமுக்கின மாதிரியோ வீடியோ வெளி வந்திருக்கா? எத்தனை பிளாக் சேனல் இருந்துச்சு தெரியுமா? உள்ள பிளாக் பண்ணவங்க சும்மா இந்த கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க, தளபதி வந்துகிட்டு இருக்காரு, தளபதி போயிட்டு இருக்காரு, சாதாரணமாக ஒரு எல்லாரும் இன்னைக்கு எல்லாருமே ஒரு யூடியூபர். இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட விஜயினுடைய கட்சிக்காரனே ஒரு 50,000 பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறான் அந்த கரூர் மாநாட்டை பற்றி. எல்லாரும் களத்தில் இருக்காங்க, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் வீடியோ லைவ்ல இருக்குது. எந்த வீடியோலையும் ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்கே நகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், விஜய் வர்றதுக்கு முன்னாடியே, விஜயனுடைய கார் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு மயங்கி விழுது. அந்த பொண்ணு மயங்கி விழும்போது பக்கத்தில் ஒரு காதலனும் காதலியும், அந்த பையன் பேர் ஆகாசு, அவன் தான் கடைசியாக இறந்த பையன். அந்த ஆகாசும் அவனுடைய கடைசியாக இறந்தான்னா கடைசி போஸ்ட்மார்ட்டம் 11:30 மணிக்கு இந்த பாடி கொடுத்தாங்க நாங்கள் போகும்போது. அவனும் அவன் காதலிக்கு அவன் கல்யாணம் முடிக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணு மயங்கி விழுற காட்சி இதெல்லாம் விஜய் வர்றதுக்கு முன்னாடி. இந்த 3 பேர் இறந்தாங்கன்னு சொன்னால, 2 பொண்ணும் ஒரு அம்மாவும், அவங்களாம் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. விஜய் வந்தது 7:10க்கு, 6:50க்குலாம் அந்த முதல் வர்ற நிகழ்ந்துச்சு.
அப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரியோ நீங்கள் சொன்னீங்களா எது எக்ஸாக்ட் காரணம்னு தெரியலன்னு, இந்த எக்ஸாக்ட் காரணம்னா க்ரௌட் தான், வேற எந்த காரணமும் இல்லை. அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் வெளியே வந்திருக்கும்ல, 25 நாள் ஆச்சு. சிபிஐ என்பது ஒரு காலம் தாழ்த்துவதற்கு இந்த தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனையை தள்ளி கொண்டு போய், இல்லை தேர்தலுக்கு பிறகு தள்ளி கொண்டு போய் விஜயை தப்பிப்பிக்க வைப்பதற்காகவோ இல்லை விஜய் கட்சிக்கு ஒரு நிவாரணம் தருவதற்காக உருவாக்கப்பட்டதே ஒழிய மற்றபடி இது சிபிஐ விசாரணையில் எந்த உண்மையும் வெளிவர போகிறது இல்லை. ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் 7200 ஊழல் வழக்குகள் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு. ராமஜெயம் கொலை வழக்கு, தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட கொலை வழக்கு, KN நேருடைய தம்பி ராமஜெயம், சிபிஐ தான் விசாரிச்சாங்க, குற்றவாளி தெரிஞ்சிருச்சா? நாமக்கல் விஷ்ணுபிரியா டிஎஸ்பி தற்கொலை வழக்கு, டிஎஸ்பி சிபிஐ தான் விசாரிச்சாங்க, உண்மை குற்றவாளி தெரிஞ்சிட்டாங்களா? ஃபாத்திமா லத்தீஃப் கேரளாவை சார்ந்த மாணவி ஐஐடியில் படித்தாங்க, ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு பேராசி தான் காரணம்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேரளா ரெண்டையுமே வந்து சென்சிட்டிவாக மாற்றின ஒரு வழக்கு அது. இன்னைக்கு ஒரு சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க, இது உண்மை தெரிஞ்சிருச்சா? கூடங்குளம் ஸ்டெர்லைட் வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க, தெரிஞ்சிருச்சா? சாத்தாங்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க. இப்போ அஜித்குமார் வழக்கு சிபிஐ தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் பல வழக்குகள், 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு, இப்படி இந்தியா முழுக்க பல்வேறு வழக்குகள் சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க. உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு ஜெயிலில் போட்டிங்களா? போடலையே. சிபிஐ என்பது RSS பாஜக கூட கைப்பாவை, நான் சொல்லலை, உங்க தலைவர் தாவேக தலைவர் விஜய் தான் சொன்னாரு. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது தான் அறம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து நிவாரணம் கொடுத்திருக்காரு, அது போக வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களையே நான் வந்து தத்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொன்னதா அவங்க கட்சி தரப்புல அறிவிப்பெல்லாம் வந்துச்சு. அதாவது அப்போ இதுதானே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க, நீங்க சொல்ற மாதிரி நேரடியா போகலனாலுமே கூட அந்த குடும்பங்களை வந்து வாழ்நாள் முழுக்க வந்து தத்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது தானே. நாம் தமிழர் அப்படி என்ன அவங்களுக்கு செய்றீங்க? நாம் தமிழர் கட்சி இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து இனி இது போல தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறோம். களத்தில் மக்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிறோம். ஒரு மொழிப்போருக்காக செத்த தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தருடைய முகத்தை பார்க்க போய் செத்தது பெரிய கேவலமாக இருக்குன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு நடிகனை பார்க்க போய் சாவது, மரணம் அடைவது இதுவே கடைசியாக இருக்கணும்னு பேசுகிறோம். இல்லை, பாதிக்கப்பட்டவரும் பக்கம் நிற்பதுனா பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நிற்பதுதான். நாங்கள் என்ன பெரிய பணக்கார கட்சி கிடையாது, நாங்களே திரள்நிதி வாங்கி பிச்சை எடுத்து தான் கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அவங்களை வாழ்நாள் முழுக்க தத்தெடுக்குன்னு சொல்கிறீங்களா? இங்கே வந்து நடிகனை பார்க்க போய் செத்தவர்களை தத்தெடுப்பதா, இல்லை விவசாயம் செய்து இன்னைக்கு விவசாயம் திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நெல் வயல்கள் நாசமாயிருக்கு, அந்த விவசாயிகளை தத்தெடுப்பதா, இல்லை வந்து போரில் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ஈழத்தமிழக தமிழ்நாடு முழுக்க அவங்களை தத்தெடுப்பதா அப்படின்னு 1000 கேள்வி. அவங்களுக்கான அரசியல் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இதுபோல தமிழ்நாட்டில் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கம் நிற்கிறோம். இந்த மரணம் ஒரு துரதிர்ஷ்டவசமான மரணம். இந்த மரணத்தில் இது போல மரணங்கள் இனி தமிழ்நாடு நடக்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த முடியும். விஜய்னால இது நிகழ்ந்திருக்கும் போது விஜய் உதவி செய்கிறாரு. இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் இறந்து போறாங்க, அரசு 10 லட்சம் கொடுக்குது, இதுக்கும் அரசு 10 லட்சம் கொடுக்குது. ஆனா விவசாயம் செய்து இறந்து போன கடலூரை சார்ந்த 5 பெண்களுக்கு 5 லட்சம் கொடுக்குது. இன்னைக்கு விவசாயிகள் வந்து தன்னுடைய நீர்நிலம் முழுக்க அழிஞ்சு போச்சு, ஒரு ஏக்கருக்கு 50,000 கொடுக்குறான். அந்த விவசாயிகளுக்கு தான் கொடுக்கணும் நிவாரணம், அவங்கள தான் தத்தெடுக்கணும். அதைத்தான் நாங்கள் பேசுவோம். ஏங்க இவங்களை தத்தெடுக்கிறது, இவங்களுக்கு வாழ்நாள் முடிச்சது, இவங்க எதுக்காக போனாங்க? சுதந்திர போராட்ட வீரருக்காக, சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்கன்னா, இல்லை பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லி போராடினாங்களா, இல்லை கூடங்குளம் ஸ்டெர்லைட் அணுகுக்காக போராடினாங்களா, இல்லை நீட்டுக்கான போராட்டத்தில் மரணம் அடைஞ்சு போனாங்களா? ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போனாங்க. எங்களுக்கு அது குழந்தைகள் செத்ததுனால, சின்ன சின்ன பிள்ளைகள் செத்ததுனால ஒரு வேதனையும் ஒரு நம்ம வீட்டிலும் பிள்ளைகளுக்குங்கிற அந்த வருத்தத்தில் நம்ம பேசுகிறோமே ஒழிய, இந்த மரணம் என்பது இந்த அவங்களுடைய என்ன சொல்றது பொழுதுபோக்குக்காக நடந்தது. ஒரு தேவையில்லாமல் இறந்த மரணம். இந்த மரணத்தில் ஒரு அர்த்தமே இல்லை, இது ஒரு தியாகம் கிடையாது. ஒரு அம்மா சொல்லுது, விஜயை பார்க்க போய் என் பையனோட உயிர் போயிடுச்சு, அது தியாகம்ங்குது. நடிகனை பார்க்க போய் செத்ததுல என்ன தியாகம் இருக்கு? அன்பு அப்படி கண்மூடித்தனமானது தானே. ஃபேக்ட் நான் சொல்றேன். விஜய் வந்து பார்க்க போய் அப்போ உயிரிழந்திருக்காங்கன்னா அவ்வளோ கூட்டத்திலையும் ஒரு காதலிக்காக கையை அறுத்துக்குவான்ல சில பைத்தியங்கள், காதலிக்காக கையை அறுத்துக்குவான், முகத்தை வெட்டிக்குவான், நாக்கை வெட்டிக்குவான், அந்த மாதிரி பண்றதுதான் இது. அது எவ்வளோ உங்களை ஒருத்தன் உயிராக காதலிக்கிறான், அவன் கையை அறுத்துட்டா நீ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை சூப்பரா எனக்காக நீ கையெல்லாம் வெட்டிக்கிட்டடா செல்லம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அடிக்க மாட்டீங்க. அது மக்களுடைய முட்டாள்தனம் தான். அந்த மாதிரி தான் முட்டாள்தனம் தான் சொல்றேன். அதான் சொல்றேன், முட்டாள்தனம். ஒரு முட்டாள்தனத்தை தியாகம்னு சொல்லக்கூடாது. நீங்க அன்புக்கு ஒரு எல்லை இருக்கு. அவர் வந்து அந்த அன்பை கொடுக்குற இடத்துல இருக்காரா, இல்ல பெற இடத்துல இருக்காரா? அவர் அன்பை திருப்பி கொடுப்பாரா? கிடையாது. பனையூருடைய கதவுகள் என்றைக்குமே மூடப்பட்டு மட்டும் திறக்கப்பட்டிருக்காது. நீங்க அந்த அன்பை கொடுத்த தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, எம்ஜிஆர்.
அன்பு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அப்படியே திருப்பி கொடுப்பாரு. ராமாபுரம் தோட்டத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக சரித்திரமே கிடையாது. சிசிடிவி பார்த்து தளபதி தளபதி டிவிக்கேன்னு சிசிடிவி பார்த்து கத்தலாம். அதையும் அவர் பார்க்க மாட்டார், சிசிடிவி ஆப்ரேட்டர் தான் பார்ப்பான். ஆனால் ராமாபுரத்தில் சிசிடிவிலாம் கிடையாது. அவரை நேரடியாக பார்க்கலாம், அவரை தொடலாம், அவரை கை கொடுக்கலாம், அன்பு செலுத்தலாம். ஐயா எங்கள் பிள்ளைக்கு படிக்கணும்யா, ஐயா விவசாயம் பிரச்சனையா, ஐயா எங்கள் ஊரில் கள்ளச்சாரியம் பிரச்சனையா, ஐயா என் கணவன் வந்து குடிக்கிறாயா, எந்த பிரச்சனை சொன்னாலும் ஒரு நாளைக்கு 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரை சந்தித்து மனுக்களை பெற்று மனுக்களை வந்து உதவியாட்ட கொடுத்து தீர்வு பார்த்துட்டு தான் போவார் எம்ஜிஆர். எப்படி வள்ளலாருடைய அடுப்பு வந்து அணையா அடுப்போ அதே போல் ராமாவரம் தோட்டத்துடைய அடுப்புகள் அணையா அடுப்புகள். எல்லாருக்கும் சாப்பாடு. அப்படிப்பட்ட தலைவர் இருந்தாங்க. குறைந்தபட்சம் விஜயகாந்த் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டனா கூட வந்தவருக்கு வறியவர்களுக்கு எளியவருக்கு சாப்பாடு போட்டார். அந்த குணம் உங்ககிட்ட இருக்கா? என்னைக்காவது ஒரு பனையூருக்கு புஷியானதை தவிர எவனாவது உள்ள போக முடியுமா? பனையூருக்குள்ள யாருக்காரும் போக முடியாது. அப்ப அவர் எப்படி அன்பை கொடுக்க தலைவர் இருப்பாரு? அவரை நேசிக்கிற அளவுக்கு அவர் நேசிக்கிறாரான்னு இல்லை. அவர் இவர்களை வாக்காளராக பார்க்கிறாரு. அவர் உண்மையிலே இவர்களை தமிழர்களாக தன்னுடைய தொண்டர்களாக மக்களாக பார்த்திருந்தா அரசு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த விதமான உதவியும் செய்யாத விஜய் கட்சி தொடங்கின உடனே 234 தொகுதியில தன்னை வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போன மக்களுக்காக எதையாவது அதான் செஞ்சுட்டாரு. 41 பேர் செத்துட்டாங்களே, நல்லா செஞ்சாருங்க, எங்களுக்கு வச்சு செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரீங்க. அப்போ வந்து ஏடிஎம்கே வேண்டாம், டிஎம்கே வேண்டாம்னு அந்த மாற்று அரசியலை வந்து முன்வைக்கும் போது அதாவது இப்போ அந்த 8% அப்படின்னு இருக்கிற அந்த வாக்கு வங்கி வந்து இந்த முறை சட்டசபை தேர்தலில் உயருமா? ஏன்னா ஆடு மாடுகளுக்கு மாநாடு இந்த மாதிரி முன்னெடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க கேள்வியுடைய நோக்கம் புரிஞ்சுட்டேன். ஓட்டே இல்லாத ஆடு மாடுகளுக்கு, ஓட்டே இல்லாத மரங்களுக்கு, ஓட்டே இல்லாத கடலுக்கு இல்ல அப்படி நான் சொல்ல வரல. நீங்க எடுக்கிறது நீங்க சொன்ன மாதிரி தமிழ் இனத்துக்கான ஒரு நன்மை தான் அது. அப்போ இந்த ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுறது தேர்தல் அரசியல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கேக்குறீங்க? அதானே? அப்படி வந்து மட்டமா நான் கேட்கல. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணி அமைக்காமல் ஒரு பாசிபிலிட்டிங்கிறது இங்க கம்மி. அப்போ ஆடு மாடுகள் மாநாடு இந்த மாதிரி இயற்கை வளங்கள் சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய அந்த கருவுமே வந்து டிஃபரெண்ட் ஆனது. அந்த கூட்டணியே அந்த ஆடு மாடுகளை காப்பாற்றணும், அந்த இயற்கை வளத்தை காப்பாற்றணும், அந்த கடலையும் அந்த நீரையும் காப்பாற்றணும். இதை யார் அழிச்சாங்களோ அவங்க கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? புரியுது உங்களுக்கு? எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய நீரை, எங்களுடைய கனிம வளத்தை கொள்ளையடித்த 50 ஆண்டுகளாக இந்த நிலத்தை சுரண்டியது திராவிட கட்சிகள், திமுக அதிமுக. இந்த இருவரும் கட்சிகளோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அவர்களிடமிருந்து பாதுகாக்கத்தான் இந்த மாநாடை நடத்துறோம். இந்த மாநாடு நடத்தும் நோக்கமே இந்த இவங்க அழிச்சிட்டாங்கடா. நான் என்ன கேக்குறேன்னா, கூட்டணி வைக்காம ஒரு வெற்றிங்கிறது பாசிபிலிட்டி அப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்க? ஆமா, அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துற அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்க. இந்த நிலத்துல இந்தியாவிலே ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம 8.2 விழுக்காடு வாங்குவது சாத்தியம் என்றால் அதிகாரத்தை நோக்கி அடைவது மிகப்பெரிய சாத்தியம். நீங்க தனித்து இந்த தேர்தல் நான் சொல்றேன், இந்த தேர்தல் நானும் சொல்றேன், தமிழ்நாட்டில் திமுக மீதான வெறுப்பு மக்களுக்கு இருக்குது. மொத்தமாக ஒரு 5.5 கோடி வாக்காளர்கள், 4.5 கோடி வாக்கு பதிவாகுது. இந்த 4.5 கோடி வாக்காளர்ல கிட்டத்தட்ட 3/4 வாசி திமுக தொண்டர்களை தவிர. திமுக காரன் இன்னைக்கு கொதிச்சு போய் தான் இருக்காங்க. திமுக ஆட்சியில் திமுக காரன் சம்பாதிக்க முடியல, ஒரு குடும்பம் தான் சம்பாதிக்குது. சபரீசன் அண்ட் கோதை மட்டும் தான் சம்பாதிக்க முடியுது, வேற யாரும் சம்பாதிக்க முடியல. அவனே வெறுத்து போய் தான் இருக்கிறான். சொல்லப்போனால் திமுக எம்எல்ஏக்களே பல பேர் வெறுத்து போயிருக்காங்க. என்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சீனியர்ஸ் வந்து மொத்தமாக அந்த ஆட்சி மீது, இந்த குடும்பத்தின் மீது வெறுப்பில் இருக்காங்க. அவங்களே இந்த தடவை ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அப்போ ஒரு திமுகவுடைய மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்பு யார் கைப்பற்ற போறா? யார் இங்க ப்ரோக்ரஸிவான பாலிடிக்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னு மக்கள் பார்க்குறான். யார் வந்தா இந்த நிலமும் வளமும் பாதுகாக்கப்படும், யார் வந்தால் நிலமும் வளமும் நாசமாக்கப்படும் மக்களுக்கு தெரியுது. சீமானண்ண ஏன் வந்து இந்த தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, இந்த மரங்களின் மாநாடு, இந்த மாடு மாநாடு, அப்படிலாம் மாடுகளுக்கான மாநாடு அப்படிலாம் போடுறாருன்னா, நாம் தமிழக செயல்பாட்டு வரைவில் நாம் இது எல்லாத்துக்குமான தீர்வு சொல்ல போகிறோம். இது எல்லாமே ஒரு டீசர் ட்ரையல் தான். அந்த செயல்பாட்டு வரைவு வரும்போது தான் இது எதுக்காக இந்த மாநாடு போடப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் இன்னைக்கு தீபாவளியோடைய முடிஞ்சுது. தமிழ்நாட்டினுடைய கறி இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் இல்லை ஆட்டுக்கறி, ஆந்திராவிலிருந்தும் வட மாநிலத்திலிருந்தும் வர வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆட்டுக்கறியோட தேவை இருக்கு பாருங்க, 1,10,000 கோடி. டாஸ்மாக் சேல்ஸோட இங்க வந்து ஆடு மாடுகள் அழியுதுங்க. ஆடு இல்ல, சென்னையிலுடைய மொத்த கறியுமே ஆந்திரால இருந்து வந்த கறி தான். நீங்க சென்னையில கூடிய எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் போங்க, சென்னையிலுடைய மட்டன் ஸ்டால் இருக்கு பாருங்க, போய் கேளுங்க எங்க இருந்து உங்களுக்கு ஆடு வருதுன்னா நீங்க ஆந்திரால இருந்து ஆடு வருது. நம்மகிட்ட ஆட்டு பண்ணை கிடையாது. தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஆட்டு பண்ணைகள் இருக்கு, அங்கே ஆடு வைக்கிறாங்க.
தென் மாவட்டத்துக்கு கறி இங்கே சென்னையில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ரெசார்ட் அவ்வளோ இருக்குது. இந்த 1,10,000 கோடிக்கான கறி இருக்குது பாருங்க, இது முழுக்க முழுக்க வடநாட்டிலேருந்து ஆந்திராலேருந்து வருது. டாஸ்மாகோட 2 மடங்கு வருமானம். அதே போல் தமிழ்நாட்டுடைய மாட்டுக்கறி தேவை, மாடு சார்ந்த பொருட்கள், மாடு, பால், இந்த வணிகம் வந்து 1.5 லட்சம் கோடி ஆண்டுக்கு. இந்த 1.5 லட்சம் கோடியும் அப்படியே வட மாநிலங்கள்லேருந்தும் ஆந்திராலேருந்து வருது. நம்மக்கிட்ட வந்து பால் பண்ணைகள் கிடையாது, பாலும் கிடையாது. பால் கிடைக்குது, பால் போல ஒரு பொருள் கிடைக்குது, பால் கிடையாது. அப்போ இந்த சந்தையை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி இருக்குது. தமிழ்நாடுடைய பட்ஜெட்டுக்கு நிகரான மதிப்பு. இதை ஒரு அரசு எடுத்து நடத்தும்னு சொல்லுது. டென்மார்க்கை போல, பிரேசிலை போல நாங்களும் செய்வோம். அதை உருவாக்க முடியும். இங்கே மேய்ச்சல் நிலங்கள் அவ்வளோ இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையில் கிளம்புனீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போங்க, 2 பக்கம் பாருங்கள், அவ்வளவு எல்லாமே அரசு நிலங்கள், தரிசு நிலங்களாக புறம்போக்கு நிலமாக கிடைக்கும். இதெல்லாம் மேய்ச்சல் நிலமாக மாற்றணும் அப்படின்னா இதில் ஆயிரக்கணக்கான மாடுகளை வளர்க்க முடியும். அதனால தான் அவர் சொல்கிறார், ஆடு மாடு மாநாடு போக்கணும் தேவையே. இதில் மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்குது. நீங்கள் பால்னா பால் மட்டும் இல்லை, பால்லேருந்து பன்னீர், பட்டரு, வெண்ணெய், அதுலேருந்து நெய், அதுலேருந்து பால் சார்ந்த பால் பொருட்கள், அவ்வளோ பொருட்கள் இருக்குது. அந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுன்னா இதில் படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம். அதில் வந்து ஆடிட்டருக்கும் வேலை இருக்கும், ஒரு இன்ஜினியருக்கும் வேலை இருக்கும், ஐடி படித்தவனுக்கும் அதில் வேலை இருக்கும், மார்க்கெட்டிங் MBA படித்தவனுக்கும் வேலை இருக்குது. எல்லாருக்கும் படித்தவனுக்கான அவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது. வேலைவாய்ப்பு ஒரு பெரிய பொருளாதாரம். நீங்கள் அதே போல் கடல், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதியில் தான் அதிகமான மீன் வளங்கள் இருக்குது. ராமேஸ்வரம் அந்த கச்சத்தீவு பகுதியுடைய மீன் வளங்கள் வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு நேரடியாக 7,000 கோடி ரூபாய்க்கு ராமேஸ்வரத்தில் மட்டும் வருமானம், 7,000 கோடி. இந்த 7,000 கோடியை இன்னும் பல மடங்காக பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்நிய வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். இதில் ஒரு பெரிய பொருளாதாரம் அடங்கியிருக்கு. அதே போல தான் வந்து ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் திராட்சை தோட்டத்தை ஒரு தனியார் முதலாளி வச்சுக்கலாம், அரசு இல்லை. அந்த திராட்சையிலேருந்து ஒயின் தயாரிக்கலாம், திராட்சையிலேருந்து திராட்சை ரசம் தயாரிக்கலாம், ட்ரை கிரைப்ஸ் தயாரிக்கலாம், அதை வந்து அரசு விற்பனை பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் பண்ணுவோம். இந்த நிலத்தில் நாங்கள் வின்ஃபாஸ்ட் கொண்டு வருவோம், ஃபாக்ஸ்கான் கொண்டு வருவோம். மதுக்கடைகளை மூடுவீங்களா? 100 விழுக்காடு மதுக்கடைகள் மூடப்படும், ஊருக்கு வெளியே கள்ளுக்கடைகள் திறக்கப்படும். அப்போ இந்த முறை வந்து நாம் தமிழர் கணிசமான வாக்கு வங்கி. எங்களுடைய நோக்கம் வெற்றி தான். எங்களுக்கு வந்து எடப்பாடியை முதலமைச்சராக்கணும், ஸ்டாலினை முதலமைச்சராக்கணும், வாக்கை பிரிக்கணும், பெர்சன்டேஜ் காட்டணும் நோக்கம் இல்லை. நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம், ஒரு இலக்கை முன்வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இந்த நிலமும் வளமும் பாதுகாக்கப்படணும். அதுக்கு தற்சார்பு பொருளாதார கொள்கை மட்டும்தான் சரியான தீர்வாக இருக்கும். காமராஜர் கண்ட கனவை நாங்கள் காண்கிறோம். காமராஜரை விட ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதை மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளதும் மக்களுடைய விருப்பம் தான். மிக்க நன்றி. நன்றி.